சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது இளமை பருவத்தில் முரட்டு சுபாவம் உள்ளவராக இருந்தார். நண்பர்களுடன் சேர்ந்து சிகரெட் புகைப்பது, மது அருந்துவது, அடிதடிகளில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டார். மகன் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று போலீஸில் பெரிய அதிகாரியாக வேண்டும் என்பது தலைவர் ரஜினியின் தந்தையின் ஆசை. ஆனால் தலைவர் ரஜினிக்கு படிப்பில் நாட்டமில்லை. நண்பர்களுடன் சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டிருந்தார். வாலிப பருவத்தில் அடியெடுத்து வைக்கும்போது பருவத்தின் உந்துதலாலும் நண்பர்களின் பழக்கங்களாலும் தவறு செய்வோர் பலர். மகாத்மா காந்தி கூட தமது சுயசரிதையில் இது பற்றி எழுதியிருக்கிறார். மாமிசம் சாப்பிட்டால் பலசாலி ஆகலாம் என்று நண்பர்கள் சொன்னதை கேட்டு நான் ரகசியமாக மாமிசம் சாப்பிட்டேன். பின்னர் அது தவறு என்பதை உணர்ந்து என்னை மன்னித்து விடும்படி தந்தைக்கு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தை படித்துவிட்டு என் தந்தை கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீரில் என் பாவங்கள் கரைந்து விட்டன என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்டுள்ளார். தலைவர் ரஜினியின் இளமை பருவத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தன. அரும்பிக் கொண்டிருந்த மீசை நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி மையினால் மீசை வரைந்து கொள்வார், சிகரெட் பிடிப்பார். இது பற்றியெல்லாம் பேட்டிகளிலும் கட்டுரைகளிலும் ஒளிவு மறைவில்லாமல் தலைவர் ரஜினியே கூறியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். தலைவர் ரஜினிகாந்த் சிறு வயதிலேயே பயம் இல்லாதவராகவும் துணிச்சல் மிக்கவராகவும் இருந்தார். அவர் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது பள்ளிக்கூடத்துக்கு அருகில் உள்ள காட்டில் பூதச்சாமியார் என்று ஒரு சாமியார் இருப்பதாக மாணவர்கள் பேசிக்கொள்வார்கள். பூதமாவது சாமியாராவது என்று ரஜினி கேலி செய்வார். அப்படியானால் நீ காட்டுக்கு தன்னந்தனியாக சென்று அந்த சாமியாரை பார்த்து விட்டு வா, பார்க்கலாம் என்று மற்ற மாணவர்கள் சவால் விட்டனர். சவாலை ஏற்ற தலைவர் ரஜினி தன்னந்தனியாக காட்டுக்குள் நுழைந்தார். கால் போன போக்கில் வெகு தூரம் சென்று விட்டார். சாமியாரை காணோம். நடு காடு, இருள் சூழ்ந்து கொண்டு வந்தது. ஆள் அரவமே இல்லை. தலைவர் ரஜினிக்கு லேசாக பயம் வந்தது. அந்த சமயத்தில் வா மகனே வா என்று ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையை நோக்கி திரும்பி பார்த்தார் தலைவர் ரஜினி. அங்கே ஒரு சாமியார் நின்று கொண்டிருந்தார். வயது சுமார் 60 to 70 இருக்கும். தலைமுடி சடை சடையாக தொங்கியது. தலைவர் ரஜினி அவர் அருகில் சென்றார். அவர் ஏதோ மந்திரம் சொல்லி அதை திருப்பிச் சொல்லும்படி தலைவர் ரஜினியிடம் கூறினார். அதன்படி தலைவர் ரஜினியும் திருப்பி சொன்னார். இப்போது நீ திரும்பி போ, நாளைக்கு வா என்று சொன்னார் சாமியார். தலைவர் ரஜினி காட்டுக்குள் போய் வெகு நேரமாக திரும்பி வராததால் அவருடைய நண்பர்கள் பயந்து போய்விட்டார்கள். அப்போது தலைவர் ரஜினிகாந்த் பூதச்சாமியாரை பார்த்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தார். நிஜமாகவா, சாமியாரை பார்த்தாயா என்று நண்பர்கள் வியப்புடன் கேட்டார்கள். நடந்த விவரங்களையெல்லாம் அவர்களிடம் தலைவர் ரஜினி கூறினார். தைரியமாக நடுக்காட்டுக்கு போய் சாமியாரை பார்த்துவிட்டு திரும்பிய தலைவர் ரஜினியை நண்பர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். மறுநாள் பூதச்சாமியாரை தலைவர் ரஜினி போய் பார்த்தார். தொடர்ந்து சில நாட்கள் சென்று வந்தார். தலைவர் ரஜினிக்கு யோகாவையும் சில மந்திரங்களையும் சாமியார் கற்றுக் கொடுத்தார். பிறகு எதிர்காலத்தில் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். இதன் தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.